ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா. ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா. கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் இந்த வேலை செய்ய போறேன், ஒரு வேலைக்கு போறேன், ஆனா அந்த விஷயம் தடங்கலாகிட்டே இருக்கு. ஏன் ஒரு காரியத்தை செய்ய போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு, நான் செய்யவே முடியல. ஒரு கோவிலுக்கு போறேன், என்னால கரெக்டா கோவிலுக்கு போக முடியல. ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போறேன், அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரிய தடை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஏற்படும்? எல்லாருக்குமே இந்த காரிய தடை இருக்குமா? ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா செஞ்சு முடிச்சுட்டு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு அந்த விஷயம் எப்படிதான் நடக்குதுன்னே அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி காரிய தடை யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, யார் யாருக்கெல்லாம் காரிய தடை இருக்குதோ அவங்க யோசிச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தடைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க உணரணும். எப்படின்னா, ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிருக்கும், இல்லை கல்யாணம் ஆகாம இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா அனுசரணையா அரவணைச்சு அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்துருப்பாங்க. இது சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய வயது வரும். சம்பாதிச்சு முதல் மாச சம்பளத்தை கொண்டு நல்லபடியா கொடுத்துருவாரு. 2வது மாச சம்பளமும் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா நிறைய ஒரு வருஷம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இல்ல ஒரு பிள்ளைகள் முதல் மாசம் சம்பாதனம் கைக்கு வந்த உடனே மாறிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்பளத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு கணக்கு கேட்பாங்க. இவ்வளோ காசாச்சு. அப்பா அம்மா கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போடுறது, அப்பா அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுறது, அப்பா அம்மாவை மரியாதை இல்லாம நடத்துறது மெயினான ரீசன். யாரெல்லாம் பெத்தவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காரிய தடை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட அப்பா அப்படிங்கிறது சூரியன், அம்மா அப்படிங்கிறது சந்திரன். ஒரு அப்பாவை நம்ம தப்பா பேசுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய உன்னோட அருள் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டோட அப்பா இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு படிப்பு போச்சுன்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் அப்பா அந்த பையனுக்கு சின்ன வயசுல தவறிட்டாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு படிப்பு போகும். ஏன் அந்த படிப்பு போகுது அப்படின்னா, அப்பா வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த பிள்ளையாலையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா, சூரிய பகவானோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும். நமக்கு சூரியனோட அருள் அப்படிங்கிறது நம்மளோட ஞானம், அறிவு, பேச்சு, திறமை, முயற்சி எல்லா கேட்டகரியுமே இந்த சூரியன் தான். அப்ப நம்ம அப்பாவை தப்பா பேசினா நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நடக்குமா? நடக்காது. அதே மாதிரி அம்மாவை பேசினா என்ன நடக்கும்? அம்மாவை பேசுனீங்கன்னா, அம்மாங்கிறவங்க சந்திரன் சொல்லிட்டேன்னா, அழகு, இளமை, அது ஒரு ஒரு மாதிரி தேஜஸான ஒரு விஷயம், இதெல்லாம் தடைபடும். அப்புறம் திருமணம் அப்படிங்கிறது எப்படி நடைபெறும்? இப்ப நம்ம அம்மா அப்பாவை குறை சொல்லாம இருக்கணும், திட்டாம இருக்கணும், பேசாம இருக்கணும்னா எல்லாராலையும் முடியுமா? அம்மா அப்பா மனசு நோகாம நடந்து கொள்ளும். பெத்தவங்களோட ஐயோ என் பிள்ளை இப்படி பேசிட்டானே, ஐயோ என் பிள்ளை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு மனசு வலிக்காத அளவுக்கு எந்த பிள்ளை நடக்குதோ அந்த பிள்ளைக்கு சூரியனும் சந்திரனோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த தடையுமே இல்லாம இருப்பாங்க. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, இதற்கே திருமணம் ஆகிட்டு இருக்கும். இவர் திருமணமானவரா இருப்பார் மேபி. இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து வளர்ந்து ஒரு திருமணமாகி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க அப்படின்னா, இப்ப அப்பா அம்மாவை விட்டுடுங்க, மனைவி பிளஸ் கணவன், மனைவி கணவனை குறை சொன்னாலோ, கணவன் மனைவியை குறை சொன்னாலோ, எப்பவுமே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு புனிதமான பந்தம்.
அந்த புனிதமான பந்தத்துக்குள்ள நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஒரு விதமான தவறுதலான புரிதல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி தவறுதலான புரிதல் இருந்தா என்ன நடக்கும், என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்றேன். குரு கணவன், ஒரு வீட்டோட கணவன் அப்படிங்கிறவரு குரு பகவான். உங்களோட ஜாதக அமைப்புல குரு நல்லா இருந்தா மட்டுமே, ஜாதக அமைப்பு எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் குரு நல்லா இருந்தா ரொம்பவே அந்த ஜாதக அமைப்பு பெரிய மாற்றத்தை நிறைய விஷயங்கள் மாறும். அதே மாதிரி சுக்கிரன், சுக்கிரன் அப்படிங்கிறது பெண், அந்த வீட்டோட மனைவி. கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு புனிதமான பந்தம். அந்த பந்தத்துக்குள்ள கணவனாகப்பட்டவன் மனைவியை குறை சொல்வதோ, மனைவியாகப்பட்டவள் கணவனை குறை சொல்வதோ கூடவே கூடாது. ஒரு கணவன் ஒரு மனைவியை குறை சொல்றான் அப்படின்னா, ஒரு எவ்வளவுதான் நீ கணவன் சம்பாதித்தாலும் அந்த வீட்டுல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை, ஒரு சொத்து சுகம் சேர்க்கை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஒரு கணவன் மனைவியை குறை சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களுமே எப்பவுமே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மனைவி அப்படிங்கிறவ சுக்கிரன். அப்போ மனைவியால மட்டும்தான் உங்களோட எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய, எல்லா சுகமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவள் மனைவி. மனைவியாகப்பட்டவள் கணவனை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தவிர்க்கப்படும். அப்போ அம்மா அப்பாவை குறை சொல்லக்கூடாது, கணவன் மனைவியை குறை சொல்லக்கூடாது, மனைவி கணவனை குறை சொல்லக்கூடாது. அப்ப அண்ணன் தம்பிகளை குறை சொல்லலாமா அப்படின்னா, அண்ணன் தம்பி அப்படிங்கிறது செவ்வாயோட உறவுகள்ல வரக்கூடியது. அப்போ செவ்வாயோட முருகப்பெருமானோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ முன்னோர்கள் நமக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி பேசாதே, ஒருத்தரோட முகத்துக்கு நேரா பேசு, முதுகு பின்னாடி பேசாதே, யாரையும் குறை சொல்லி பழகாதே. குறை சொல்லி பழகும்போது அந்த உறவுகளோட கிரகங்கள் என்னவாகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வலுவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட நமக்கு வலு இழந்து காணப்படும். அப்போ என்னவாகும், அந்த உறவுகளுக்குள்ள நமக்கு விரிசல் தான் வரும். அவங்களால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் கிடைக்காம தான் போகும். அப்போ எப்பவுமே அது நமக்கு ஒரு பெரிய காரிய தடையா நிற்கும். அந்த செயல்கள், அந்த கிரகங்கள், நம்மளை இயக்கக்கூடிய கிரகங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிரகங்கள் வலுவிழந்து நிற்கும். அதனால நமக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு எதிரியாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக நின்று பேசிவிட்டு வாருங்கள். அதுவே நமக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதனால சண்டை போடணுமா அப்படின்னு சொன்னா, சண்டை போட வேண்டாம். உங்கள் தரப்பு நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை சொல்லிவிட்டு வாருங்கள். அப்ப சொல்றீங்களா, அதோட முடிஞ்சு போகணும். அப்புறம் அந்த கதையை பத்தி, அவங்கள பத்தி, அவங்க கேரக்டர் பத்தியோ எதை பத்தியுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அந்த சாப்டர் அங்கேயோ முடிஞ்சு போகும். அப்போ நம்ம யோசிக்கணும், ஐயோ நம்ம அம்மாவை பத்தி பேசினா, அப்பாவை பத்தி பேசினா, மாமனாரை பத்தி பேசினா, மாமியாரை பத்தி பேசினா இந்த பாதிப்பெல்லாம் நமக்கு வரும், இதனாலதான் நடக்குது. நம்ம மைத்துனரை பத்தி பேசினா, அப்புறம் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை பத்தி பேசினா இந்த பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளவே இந்த விஷயங்கள்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு அவங்கள பத்தி பேசணுங்கிற எண்ணமே வராது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.